காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ப. சௌந்தரராஜன். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் மதுரவாயல் சட்டமன்றம் போரூர் அருகே காரம்பாக்கத்தில் 18/1/2025 அன்று மாலை 6 மணியளவில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக கொடியேற்றி மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரவாயல் மேற்கு பகுதி கழக செயலாளர் காரம்பாக்கம் இ. கந்தன் அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக துணை செயலாளர் காசு ஜனார்தனம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசை அப்பகுதியைச் சேர்ந்த 150வது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் காரம்பாக்கம் எஸ். மகேஷ் மற்றும் சத்யபிரியா மகேஷ் ஆகியோர் வழங்கி கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினர். பெண்கள் தாய்மார்கள் அதிகளவில் பங்கேற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் அவர்களும் அதிமுக தலைமை கழக பேச்சாளரும் திரைப்பட நடிகையுமான பாத்திமா பாபு அவர்களும் சிறப்புரையாற்றிய இக்கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட பகுதி ஒன்றிய வட்ட ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் திரளாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவர் எடப்பாடியா, புரட்சி தலைவர் எடப்பாடியா, நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொம்மல செம்மல எம்ஜிஆர், பொம்மல செம்மல எம்ஜிஆர், பொம்மல செம்மல எம்ஜிஆர், டாக்டர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய 108வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய மதுரவாயல் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இனிய பொதுக்கூட்டத்திற்கு மதுரவாயல் மேற்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் மரியாதைக்குரிய காரம்பாக்கம் இ. கந்தன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். திருவள்ளூர் மாவட்ட கழக துணை செயலாளர் காசு ஜனார்தன் அவர்களை இப்போது உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கான பிரச்சனையை புரிந்து கொண்டார், செயல்பட்டார், சட்டமாக்கினார், வடிவமாக்கினார். கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளலாக அறியப்பட்ட போற்றப்பட்ட நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாள் விழா. புரட்சி தலைவர் அவர்களின் வழிநடத்துதலும் அவரது ஆசியும் என்றென்றும் நம் பக்கம் இருக்கும். கழகத்துடைய அமைப்பு செயலாளர் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் 1987 மறைந்து இன்றைக்கு 38 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த நாளை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவருடைய பாடல்களிலே சொல்லியிருப்பார்கள். அந்த பாடலுக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு 38 ஆண்டுகள் ஆனாலும் அவர் மறைந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக, அவர் போட்ட அன்றைக்கு சத்துணவு திட்டத்திலே சாப்பிட்டு விட்டு எத்தனையோ அரசு அலுவலர்களாகவும் இன்றைக்கு பல்வேறு துறையிலே இன்றைக்கு பணிபுரியக்கூடியவர்களாகவும் இன்றைக்கும் அவருடைய அந்த நன்றி விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு போற்றக்கூடிய தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் நாடகத்துறையில் இருந்து கலைத்துறைக்கு வந்து கலைத்துறையிலே மக்கள் படுகின்ற பல்வேறு நிலையிலே மக்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் அன்றைக்கு திரைத்துறை மூலமாக எடுத்து சொல்லி ஒரு காலத்தில் அவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது
அந்த சினிமா துறையில பல்வேறு தரப்பட்ட மக்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் திரைத்துறையில எப்படி ஒரு கதாநாயகனாக இருந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தலைவராக ஒரு கதாநாயகன் திகழ்ந்தாரோ, காலப்போக்கில் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக திகழ்ந்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று தொடர்ந்து 3 முறை தான் வாழ்ந்து மறைகின்ற வரைக்கும் தமிழகத்துடைய ஒப்பற்ற முதலமைச்சராக திகழ்ந்த ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு தான் இங்கே நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு சரித்திரங்களை படைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர். சொல்ல போனால் திரைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தை 1972 ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். 72 கட்சி ஆரம்பிக்கிறார், 77 ஆட்சிக்கு வரார். ஆக எப்படிப்பட்ட ஒரு தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உடைய பிறந்த நாளை தான் நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சிக்கு வந்து மக்கள் படுகின்ற கஷ்டங்களை, அந்த துயரங்களை, ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைத்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு விளக்கு திட்டம், அந்த ஒரு விளக்கு திட்டம் என்று சொன்னா குடிசைகளுக்கு ஒரு கரண்ட்ல அன்றைக்கு பார்த்தா காடை விளக்குல தான் கொளுத்திக்கிட்டு வீட்டுல இருப்பாங்க, காடை விளக்கு வச்சுட்டு தான் வீட்டுல இருப்பாங்க. அன்றைக்கு அந்த ஒரு விளக்கு அட்சரிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த அட்சரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கு திட்டத்தை எல்லா வீடுகளுக்கும் மின்சாரத்தில் விளக்கெரிய வேண்டும் என்று அன்றைக்கு எண்ணி அதை நடைமுறைப்படுத்திய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, ஒரு கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அந்த நகர்ப்புறத்தில் மாநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இணையாக அவர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா திட்டங்களும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள் தமிழில், அந்த உட்கட்டமைப்புகள் எல்லாம் முழுமையாக அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவள் பயன்படுத்தப்படுவதற்காக தண்ணீரவை திட்டம் என்கின்ற உன்னத திட்டத்தை தந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, தெருவிளக்காக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பு மக்களும் ஒரே நிலையில இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு உன்னத திட்டமாக தண்ணீரவை திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட உத்தம தலைவருக்கு தான் இன்றைக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு புரட்சி தலைவர் அன்றைக்கு சத்துணவு திட்டத்தை என்கின்ற உன்னத திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சத்துணவு திட்டத்தில் சாப்பிட்டவர்கள் எத்தனையோ ஏழை குடும்பத்தில் அன்றைக்கு மதிய உணவு இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த பதிப்பை தொடராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சத்துணவு திட்டம் என்கின்ற உன்னத திட்டத்தின் மூலமாக அன்றைக்கு உணவு சாப்பிட்டு அந்த படிப்பை தொடர்ந்து படித்து இன்றைக்கு பல துறைகளில், குறிப்பாக அது காவல்துறையாக இருக்கலாம் அல்லது பல்வேறு அரசு துறையிலும் இன்றைக்கு பணிபுரிகிறார் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர், சரித்திரம் படைத்தவர், சரித்திர நாயகர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். நாங்க எல்லாம் கண்கூட காதல் நாங்க கேட்டுக்கிறோம். எத்தனை அரசு உயர் அதிகாரிகள் கூட சொன்னாங்க, நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் அன்றைக்கு புரட்சி தலைவருடைய சத்துணவு திட்டம் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து அந்த படிப்பை நாங்கள் தொடர்ந்திருக்க முடியாது. ஆனால் புரட்சி தலைவர் கொடுத்த அந்த சத்துணவு திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அந்த படிப்பை தொடர்வதற்கு எங்களுக்கு ஒரு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கின்ற இன்றைக்கும் இருக்கின்ற பல அரசு அலுவலர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான வரலாற்று படைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் ஆட்சியில அமர்ந்து 1977 ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக ஏழை தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து இன்றைக்கு ஏழை எளிய மக்களை எல்லாம் நேசித்து இன்றைக்கும் தெய்வமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய திட்டங்கள், அவருடைய ஆட்சி காலம் 3 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து தான் மறைகின்ற வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரைக்கும், தனது உடம்பிலே கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த தலைவராக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்தார்கள். அம்மாவுடைய நல்லரசை 4.5 ஆண்டு காலம் இன்றைக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக மாற்றி தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களால் சேர்த்து கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு இயக்கம் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம், மக்கள் இயக்கம். நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாய்மார்க்கு வடமதுரை எண்ணாகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்போலோ பார்மசி மேல்தளத்தில்.